வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 வயர் கைப்பிடி எப்படி ஈஸியாக பின்னலாம் அப்படின்றத ஃபுல் டியூட்டோரியல் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு 2.5 கட்டு கூட. இதுக்கு 3 வயர் கைப்பிடி நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த கைப்பிடி எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது பாருங்கள், ஹேண்டில் எஸ் டைப் ஹேண்டிலில் போட்டிருக்கேன். 3 வயர் ஹேண்டில்லையே 3 வயர் கைப்பிடியிலேயே எப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்பயுமே நம்ம பார்க்குறது 2 வயர் கைப்பிடி தான் நம்ம போட்டிருப்போம். இந்த 2 வயர் கைப்பிடிக்குமே உள்ள இன்னர் வயர் 3 வயர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 3 வயர் கைப்பிடிக்கும் இன்னர் வயர் 3 வயர் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதோட திக்னஸ் பாருங்கள், இதுவுமே நான் எஸ் டைப் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். சைடாக அந்த இன்னர் வயர் எல்லாமே நான் சொருகியிருக்கேன். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். திக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும். பார்த்தீங்கன்னா 3 வயர் ஹேண்டிலுக்கும் 2 வயர் ஹேண்டிலுக்கும் ஹேண்டில் நம்ம திக்காக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 வயர் கைப்பிடியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி இந்த ஹேண்டில் போடணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதுவுமே ஒரு 2.5 கட்டு கூட தான். அந்த 2 கூடமே சேம் கூட தான். ஹேண்டில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், நான் ஒரு சைடு ஹேண்டில் ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே சூப்பராகவே இந்த ஹேண்டில் வந்திருக்கு. சைடாக இன்னர் வயரையும் சொருகி அவுட்டர் வயரையும் சொருகி நல்லா நீட்டாக இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூடைக்கு இந்த ஹேண்டிலுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 4 அடியில் 3 வயர் எடுத்துக்கோங்க இன்னர் வயரு. ஒரு ஹேண்டிலுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். 9 அடியில் 3 வயர் அவுட்டர் வயர் எடுத்துக்கோங்க. 2 க்ரீனு 1 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். எஸ் டைப் ஹேண்டில்ன்றதுனால இந்த மாதிரி 2 க்ரீனு 1 ஆரஞ்சு நான் எடுத்து நான் வச்சுருக்கேன் அவுட்டர் வயர். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். எந்த இடத்துல அந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஹேண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் இன்னர் வயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 2 எட்ஜஸையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவுட்டர் வயரை ஒரு க்ரீன் ஃபஸ்ட்டு வைங்க, அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு வைங்க, அப்புறம் ஒரு க்ரீனை வைங்க. இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஒரே கலர்னால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ 2 கலரில் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எஸ் டைப் ஹேண்டில் வர போகிறதுனால நான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அப்படின்னா தான் அந்த மாடல் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2 எட்ஜஸையுமே நல்லா அந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சம்டைம்ஸ் இழுக்கிறப்ப இன்னர் வயர் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி, அதாவது அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப இன்னர் வயரையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கடைசியாக நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்ப வயர் பத்தாமல் போயிடும். இன்னர் வயரும் அவுட்டர் வயரும் நம்ம ஏற தளவுமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இல்லாமல் போயிடும். அதனால் கரெக்டாக நீங்கள் இன்னர் வயரு அவுட்டர் வயர்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹேண்டில் எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அடுத்த ஸ்டெப்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்னர் வயர் வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் வயரை 2 அந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ட்டு மாதிரி இப்படி கொண்டு வந்துடுங்க. அடுத்து அந்த ஆரஞ்சு வயர் இருக்குது பாருங்கள், இது இந்த லாக் டைப்பில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த லாக் டைப் இருக்குது, இந்த லாக்கில் தான் இருக்குது. அதனால் அதை அடியில் கூடி கொண்டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த சைடு ஆரஞ்சு வயர் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள் இப்போ மேலே கூடி கொண்டு வரணும். மேலே கூடி கொண்டு இந்த சைடு விட்டுருங்க. மேலே கீழே அந்த மாதிரி கொண்டு இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ இந்த சைடு இப்போ எல்லா பக்கமும் லாக் ஆன மாதிரி இருக்கா. இப்போ இந்த சைடு ரைட் சைடில் ஒரு க்ரீன் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வரணும். அதை பாருங்கள், மேலே லாக் கொண்டு வந்துட்டு கீழே இப்படி கொண்டு இந்த சைடு விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தாங்க கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே லாக்கில் தான் இருக்குது ஆல்ரெடி. அதனால் கீழே கூடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு கீழே. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிற வயர் எங்கிட்டும் இந்த சைடில் இருக்கிற வயர் எங்கிட்டும் நம்ம கொண்டு இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக போட்டாலே அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் வயர் தனியாக இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீன் வயர் தனியாக இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது லாக்கில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு தனியாக இருக்காது. இன்னர் வயரோட சேர்த்து பின்னாடி கூடி கொண்டு வந்துட்டு இருக்கிற அந்த 2 வயருக்கும் நடுவில் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பாருங்கள், மேலே கீழே
நடுவில் வயர் கொண்டு வந்துட்டு மேலே கீழே இதே ஸ்டெப் தான் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறத நான் கொண்டு வரேன் பாருங்கள். பின்னாடி கூடி கொண்டு வந்தாச்சு. இப்போ நடுவில் விட்டுட்டு இந்த வயருக்கு மேலே கீழே, அவ்வளோதாங்க. ஈஸியாக இந்த கூடை வந்து நீங்கள் போட்டுடலாம். 2 வயர் ஹேண்டில் நீங்கள் வந்து போட்டு கற்றுருந்தீங்கன்னா இந்த 3 வயர் ஹேண்டில் வந்து ஈஸியாக போட்டுடலாங்க. எடுத்த உடனே இந்த 3 வயர் ஹேண்டில் வந்து ஏன் போட வேணான்றேன்னா, இந்த வயர் வந்து அப்படியே கொஞ்சம் நழுவிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் வந்து கடகடன்னு போட முடியாத மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஈஸியாக வந்து இந்த ஹேண்டில் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க வந்து 2 வயர் ஹேண்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த 3 வயர் ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தாங்க நம்ம 2 வயர் ஹேண்டிலுக்கு எப்படி பண்ணோம், இன்னர் வயரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல டைட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இதுக்குமே வந்து இன்னர் வயரை இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த வயரெல்லாம் அப்படியே வயரை கையை எடுத்தாலே வந்து கடகடன்னு அவுற மாதிரி இருக்கும். அதனால் கையை எடுக்காமல் நல்லா நீட்டாக இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கைப்பிடி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இன்னர் வயரை பாருங்கள், இழுத்தோம்னா அந்த வயர் டைட் ஆயிரும். பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ நல்லா மொத்தமாக கிடச்சிருக்கு. 3 வயர் இன்னர் வயர் வச்சுருக்கோம், அவுட்டர் வயர் 3 வயர் வச்சு போடுறப்ப கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா வயரையுமே நம்ம நீட்டாக வந்து நீங்கள் சொருகிடணும். அப்படி சொருகிறப்ப உங்களுக்கு வந்து கூடையும் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அதனால தான் ஹேண்டிலும் வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சு உருவிக்கிட்டு வராது அப்படின்னு அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஹேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் பாருங்கள் ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 2 தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இந்த இன்னர் வயரும் வந்து பாருங்கள் 3 வயர் வச்சோமா, அது வந்து திரும்ப 3 ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதை வந்து திரும்ப நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்கள் அந்த வயரோட ஓட்டையில் நீங்கள் விடணுமோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு உள்ள கையை விட்டு அந்த சைடு கூடைக்குள்ள அந்த சைடு கையை விட்டு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீட்டாகவே வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து நீட்டாக வெளியில் இன்சர்ட் ஆயிரும். பார்த்தீங்களா? இப்படி இழுத்துட்டிங்கனாலே நல்லா டைட்டாக இழுத்துட்டாலே இங்கே பாருங்கள் வெளியில் வந்து நீட்டாக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடாக இந்த கூடையை வந்து சொருகணும். லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட்டும், ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்டும். ஆல்ரெடி இந்த ஹேண்டில் எப்படி சொருகிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் நீட்டாக சொருகிடுங்க. நான் பாருங்கள் எல்லாமே நான் வந்து வயர்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். எதையுமே கட் பண்ணல. சைடாக நீட்டாக நான் வந்து சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு அந்த வயரை நான் வந்து கட்டியிருக்கேன். நான் ஹேண்டில் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு 3/4 அடியில் வயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் நீட்டாக வந்து கட்டியிருக்கேன். இந்த ஹேண்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வயர் கூடையும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் கூடைகள் வேணுன்றவங்களும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஹேண்டில் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.